நம்ம இதுவரையும் பார்த்த படங்கள் வேற, இந்த படம் வேற அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படத்தில் ஏற்கனவே பார்த்த படங்கள் எல்லாமே ரீல் ஹீரோஸ். யாராகவே இருக்கட்டும், அவங்க ரீல் ஹீரோ தான், ரியல் ஹீரோ கிடையாது. கையை இப்படிம்பாங்க 50 பேர் விழுவாங்க, அப்படிம்பாங்க 100 பேர் விழுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க ரியல் ஹீரோவை பற்றின படம். ஏன் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டால், ரியல் ஹீரோவாக இருக்கிறவங்க வந்து முதல்ல ஒரு 5 படம் 10 படத்தில் நடிக்கிற வரையும் அப்படி ஒரு 10-15 பேர் கூட ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இங்கே சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆடம்பரங்களையும் பார்த்துட்டு பணம் ஒரு அளவுக்கு மேலே சேர்ந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் உண்டு அத்தனை அனுபவிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு 40 படம் 50 படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்த சுவை என்ன? அதிகாரம். தனித்த இருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தை சுவைக்கணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரியலில் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் அவங்க அரசியல் வந்ததுக்கும் அவங்க படத்தில் காட்டுற காட்சிகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. படத்தில் வந்து முழு நேர குடிகாரராகவும் ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற ஒருத்தர் வந்து இங்கே வந்து ரியலில் வந்து பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. இப்படித்தான் நம்ம ரியல் ஹீரோஸை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் ரியல் ஹீரோவை பற்றினது. தன்னுடைய மண்ணுக்காக அப்படி ஒரு பேட்ரியாட்டிசம், இந்த நாட்டின் மேலே, இந்த நாட்டு மக்கள் மேலே, இந்த தேசத்தின் மேலே அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு தன் உயிர் போகுங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த வேலையை ஏற்றிட்டு பாகிஸ்தான் போன ஒரு உளவுத்துறை ஹீரோவை பற்றின ஒரு கதை இது.